இவருக்கு 4 மனைவிகள். 4 பேரும் எப்பயுமே இவங்க கூடயே இருப்பாங்க. ஆனா, அவரு ஸ்பெசிஃபிக்கா கவனிக்கிறது அவரோட 4வது மனைவிய மட்டும்தான். 4வது மனைவிய கூட்டு போயி, என்ன வேணுமோ வாங்கிக்கோமா, அப்பப்ப அவங்க தேவைய ஃபுல் பண்றது. என்னென்ன கமிட்மெண்ட் குடுக்குறாங்களோ எல்லாத்தையும் உடனே பூர்த்தி பண்றது. அவங்கள ஃபுல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனா வச்சுக்கிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி 3வது மனைவியும் நல்லா கவனிக்கிறாரு. ஆனா, அவர வந்து 3வது மனைவிய வெளிய யார்ட்டயும் காட்ட மாட்டாரு. சீக்ரெட்டா வச்சுக்குவாரு. எந்த ஒரு விஷயம் முடிஞ்சதும் ரூம்ல வச்சு அடைச்சு வச்சுருவாரு. அவ்வளோதான். 2வது மனைவிய வந்து அவர் ஒரு ஆறுதலுக்காண்டி உபயோகப்படுத்திடுவாரு. எந்த ஒரு பிரச்சனைனாலும் போய் கேட்பாரு. 2வது மனைவி பிரச்சனைக்கு சொல்யூஷன் குடுப்பாங்க. அப்புறம் அமைதியாயிருவாரு. ஆனா, அந்த முதல் மனைவிய அவர் கவனிக்கிறதே இல்ல. ஆனா, முதல் மனைவி அவன திருப்பி தாங்கி கவனிப்பாங்க. எதுவும் ஒரு பிரச்சனைனா உடனே வருவாங்க. காய்ச்சல், தலைவலினா பார்ப்பாங்க. ஆனா, இவர் அத கண்டுக்கிறதே இல்ல. மேலும் வந்து அவர ரொம்ப இன்சல்ட் படுத்துற மாரி பேசுவாரு முதல் மனைவிய. இப்படியே போய்க்கிட்டு இருக்கு அவரோட வாழ்க்கை. முதல் மனைவிய வந்து ரொம்ப வேதனைப்படுத்துவார். ஒரு கட்டத்தில அவருக்கு ரொம்ப முடியாம போயிருது. டாக்டர் வந்து பார்த்துட்டு, இல்லம்மா இவருக்கு அவ்வளோதான். இன்னொரு 6 மாசம் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருது. இந்த மாரி நமக்கு சோலி முடிய போகுது அப்படின்னு. உடனே நான் மனைவிய கூப்பிட்டு பேசுறாரு இந்த மாரி. நான் இறக்கும்போது என் கூட யார் இருக்கா? என் கூட சாவுல யார் கலந்துக்கிறா? அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. 4வது மனைவி வந்து எஸ்கேப் ஆயிடுது. இல்ல எனக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி போயிருது. சரின்னு 3வது மனைவிய கூப்பிடுறாரு. நீயும் சாகப் போற. நான் உன் கூட வந்து சாகுறதுக்கு எனக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அது போயிருது. 2வது மனைவிய கூப்பிடுறாரு. அவரு 2வது மனைவி வந்து, இல்ல நான் வேணா கடைசி வரைக்கும் உன் பக்கத்துல இருக்கேன். கல்லறை வரைக்கும் கூட வரேன். ஆனா கடைசி வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிருது. பேசிட்டு இருக்கும்போது முதல் மனைவியோட குரல் கேட்குது. நான் வரேன், உங்க கூட வரேன். உங்க கூட நானும் சேர்ந்து சாகுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா, அந்த ஆன்மாவே ரொம்ப கவனிப்பு இல்லாம ரொம்ப எலும்பு தூளமா இருந்து இறக்குற ஸ்டேஜில் இருக்கு. அப்பதான் அவர் ஃபீல் பண்றாரு. நான் நல்லா இருக்கிறப்போ உன்னை கவனிக்கவே இல்ல. இப்ப என்னால கூட நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு அந்த வருத்தத்திலேயே அவர் இறந்து போயிடுறாரு. அந்த அம்மாவுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிடுறாரு. இதே போல தான் ஒவ்வொருவருக்கும் 4 மனைவிகள் இருக்காங்க. அது எப்படின்னா, 4வது மனைவின்றது நம்மளோட உடம்பும் இளமையும் அழகும் தான். நம்ம என்னதான் பொத்தி பாதுகாத்து வச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது நம்ம கூட இருக்கிறதில்ல. நம்ம இறக்குறதுக்கு முன்னாடியே அது போயிடுது. 3வது மனைவின்றது நம்மளோட சொத்து சுகங்கள் தான். அசைகிற சொத்து, அசையாத சொத்து எதாக இருந்தாலும் தெரியும். கொஞ்சம் சொல்லப்போனால் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி அது போயிடும். யார்கிட்ட போகுதுன்னு கூட தெரியாது. நம்ம ஆட்டையை போட்டு சம்பாதிச்சாலும் சரி, ரத்தத்தை வேர்வையை சிந்தி சம்பாதிச்சாலும் சரி. அதான் 2வது மனைவின்றது நம்மளோட குடும்பம், மனைவி, மக்கள், நண்பர்கள். இவங்க வந்து நம்ம கல்லறை விளக்கு தான் வருவாங்க. அதுக்கு மேலே நம்முடன் வரப்போவதில்லை. நம்ம கண்டுக்கிடாமல் விட்ட முதல் மனைவின்றது நம்மளோட ஆன்மா மட்டும்தான். மனசாட்சி எப்படின்னா எடுத்துக்கலாம். நம்ம இளமை காலத்தில் நம்ம தெரிஞ்சு செய்கிற தெரியாத செய்கிற தப்புகளுக்கெல்லாம் அந்த மனசாட்சி ஆன்மா வந்து நம்மளை உறுத்தும். ஆனால் நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறது. அது நம்மளோட ஆன்மா என்ன சொன்னாலும் நம்ம அதை கேட்கறது இல்லை. ஆனால் உண்மையிலே நம்ம இறக்குற வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது அந்த ஆன்மா மட்டும்தான். இது போன்ற மேலும் பல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.